மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களித்தை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. குரு சாணக்கியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வைணவ கோவில்களுக்குள்ளே பெருமாளை சென்று நாம் வழிபடுகின்ற பொழுது எப்படியெல்லாம் நாம் சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்க விரும்புகிறேன். முதலிலே நாம் கோவிலுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அப்படி நுழைந்த உடனே நம்முடைய இடதுபுறமாக செல்லுகிறோம். ஏன்னா அப்படி தான் சொன்னால் தான் இந்த வலம் வருதல்னு பேர். அதுக்கு வடமொழியிலே அதை பிரதட்சணம் செய்தல் என்று சொல்லுவார்கள். பிரதட்சணம் என்றாலே எப்படி இருக்க வேண்டும்? இப்படி இடதுபுறத்திற்கு போய் அப்படி வலமாக திரும்பி வருதல். நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் அதை கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவார்கள். எப்படி கடிகாரம் சுற்றுகிற பொழுது இப்படி சுற்றுகிறதோ அதே போலத்தான் நாமும் கோவில்களிலே போய் பெருமாளை சேவிக்க வேண்டும். ஒருபோதும் நாம் கோவிலுக்குள்ளே செல்லுகிற பொழுதோ அதாவது இப்படி இடத்திலிருந்து வலமாக வரக்கூடாது. இடதுபுறத்திலிருந்து வலமாகனா என்ன அர்த்தம்? நாம் கோவிலுக்குள்ளே நுழைகிற பொழுது முதலிலே வலதுபுறத்திலே சென்று விட்டு அப்படி அதுக்கு அப்பிரதட்சிணம் என்று பெயர். அதாவது பிரதட்சிணத்திற்கு எதிர்மாறாக அப்பிரதட்சிணம் என்று பெயர். அப்படி அப்பிரதட்சிணம் செய்யவே கூடாது. அது ஈமச்சடங்குகள் செய்கிற பொழுது மட்டும்தான் அந்த அப்பிரதட்சிணம் என்பது செய்யப்படுகிறது. ஆயினாலே எப்பொழுதும் நாம் எந்த இடத்துல பெரியார்களை சுற்றி வணங்க வேண்டுமானால் கூட, ஒரு பெரியவர்களை சுற்றி வணங்க வேண்டுமானால் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி கிளாக் வைஸ் செல்ல வேண்டுமே தவிர ஆன்டி கிளாக் வைஸ் போகக்கூடாது. அது கோவில்களுக்கும் பொருந்தும். அதனால் கோவில்களிலே செல்லுகிற பொழுது முதலிலே கோவிலிலே நுழைந்த உடனே நம்முடைய இடதுபுறத்தில், சுவாமி வலம் வருதல்னு சொல்லுகிறீர், ஆனால் இடதுபுறத்திலே என்று அப்படி கேட்க வேண்டாம். அது இடதுபுறமாக சென்று வலதுபுறமாக திரும்புதல். ஆயினாலே அதற்கு வலம் வருதல்னு பேர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் பிரதட்சணம் என்று சொல்லப்படுகிறது. அது அந்த இடத்துல அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? இடதுபுறமாக அப்படி சென்று அங்கே கோவில்களிலே துவஜஸ்தம்பம் என்று ஒன்று இருக்கும். அதாவது பெருமாளுடைய உற்சவங்கள் நடைபெறுகிறது கொடியேற்றுகின்ற ஒரு பெரிய கம்பம், அது துவஜஸ்தம்பம் என்று பெயர். அந்த துவஜஸ்தம்பத்தின் கீழே பெருமாளை அதாவது அந்த துவஜஸ்தம்பத்தின் கீழே விழுந்து வணங்க வேண்டும். விழுந்து வணங்குதல் என்றால் பெருமாள் அப்படி குனிந்து நிமிருதல் என்று சொல்லவில்லை பெரியோர்கள். அப்படியே தண்டன் சமர்ப்பித்தல் என்று வைணவ சமயத்திலே சொல்லுவார்கள். தண்டம் என்றால் என்ன தெரியுமோ? கையிலே வைத்து கொண்டிருக்கிற தடி இருக்கிறதே, அதற்கு தண்டம் என்று பெயர். இந்த தடியை நாம் கையிலே வைத்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டால் என்ன ஆகும்? அப்படியே மொத்தமாக கீழே விழும் அல்லவா? அதுபோல நாம் விழுந்து வணங்க வேண்டும். அதனால தான் வணங்குதலை கூட தண்டன் சமர்ப்பித்தல் என்று இப்படி வைத்திருக்கிறார்கள். அதாவது அப்படியே கீழே விழுந்து அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் என்று கூட சொல்லுகிறார்கள். அஷ்டாங்கம் என்றால் நம்முடைய தரையிலே பட 8 அங்கங்கள் அப்படியே நம்முடைய தரையிலே பட வேண்டும். அதாவது தலை, மார்பு, 2 கைகள், 2 கால்கள் என்று இப்படிப்பட்ட அங்கங்கள் அத்தனையும், நம்முடைய 2 முட்டிகள், இவை அத்தனையும் தரையிலே பட வேண்டும். அப்படி படும்படியாக வழங்குவது அதற்கு அஷ்டாங்க நமஸ்காரம் என்று பெயர். இது ஆண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் என்று, அவர்களுடைய தலை தரையிலே படலாம், அவர்களுடைய கால்கள் தரையிலே படலாம், ஆனால் மார்பு தரையிலே படக்கூடாது அவர்களுக்கு என்று இப்படியெல்லாம் சாஸ்திரம் பல விதமாக விதித்திருக்கிறது. அவர்கள் சற்று குனிந்து அப்படி வணங்குவார்கள். நாம் கால்களை ஆண்களாயிருந்தால் நன்றாக நீட்டி கொண்டு வணங்க வேண்டும் என்று இப்படி வணங்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அடுத்த கேள்வி, அப்படி வணங்குகிற பொழுது எத்தனை முறை வணங்க வேண்டும் என்று கேட்பார்கள். அது அவரவர்களுடைய சம்பிரதாயத்தை பொறுத்தது. இதிலே நாம் எதையும் சொல்ல அதனுடைய சர்ச்சைகளை அதை பற்றி நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. பொதுவாக என்னவென்றால், இப்பொழுது வைணவர்களிலே தென்கலை வடகலை என்று 2 பிரிவுகள் இருக்கின்றன. அதிலே தென்கலை பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு முறை தான் வணங்க வேண்டும் என்று அப்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள்.
வடகலை பிரிவைச் சேர்ந்தவர்கள் 2 முறை அல்லது 4 முறை வணங்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர்கள் எந்த சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெரியவர்கள் சொன்னபடி அப்படி வணங்க வேண்டும். அது தென்கலையாக இருந்தால் ஒரு தடவை வணங்க வேண்டும். வடகலையாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வழக்கத்தின்படி அது 2 முறையோ 4 முறையோ, அது எப்படி எத்தனை முறை சொல்லியிருக்கிறதோ அத்தனை முறை வணங்கலாம். இது இப்படி வணங்க வேண்டும். அப்படி துவஜஸ்தம்பத்தை தாண்டி அதற்கு பிறகு நாம் உள்ளே செல்லுகிறோம். உள்ளே செல்லுகிற பொழுது பல கோவில்களிலே சில பரிவார தேவதைகள் இருக்கின்றன. அவர்களிடத்திலேயும் நாம் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே செல்வதாகத்தான் பாவனை. அப்படி கோவிலுக்கு போகிற பொழுது நாம் ஏதோ கையில் செல்ஃபோனை நோண்டிண்டோ பக்கத்தில் இருக்கிற நண்பர்களோட பேசிக்கொண்டோ அப்படியெல்லாம் போகக்கூடாதான். நியாயமாக என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் கண்ணாலே பருகுவது போல கோபுரங்களை மண்டபங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாரிடத்திலும் பெரியவர்களிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு மிகவும் பணிவாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் சில கோவில்களில் நான் சொன்னதனுடைய இப்பொழுது சொன்ன நடைமுறைகள் கூட சற்று மாறுபாடு அடையலாம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இப்போ நான் சொன்னேன், முதலிலே கோவிலுக்கு செல்கிற பொழுது நாம் கோவில் கோபுர வாசலில் நுழைந்தவுடனே இடதுபுறமாக சென்று அங்கே துவஜஸ்தம்பத்திலே வணக்கம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நேர உள்ளே போகணும், அப்படி வலமாக வர வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. என்னென்றால் இப்போ திருவரங்கம் பெரிய கோயில், ஸ்ரீரங்கம் என்ற கோவில், அங்கே மட்டும் சற்று ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு என்றால், கோவிலுக்கு உள்ளே நுழைந்தவுடனே இப்படி இடதுபுறமாக செல்லாமல் முதலிலே சற்று வலதுபுறமாக சென்று அந்த துவஜஸ்தம்பத்தை வலதுபுறத்திலிருந்து அப்படி சேவிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே உள்ளே எழுந்தருளி இருக்கிற பகவான் ரங்கநாதன் அவர் கிடந்த திருக்கோலத்தில் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிற பொழுது அவர் திருவடிகளை எந்த பக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த பக்கத்திலே தான் வணங்க வேண்டும் என்று பார்த்தால், ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் எந்த பக்கம் திருவடியை நீட்டி இருக்கிறார்? கிழக்கு பக்கத்திலே அந்த கோவில் தெற்கு பார்த்திருக்கிறது. ரங்கநாதன் கிழக்கு பக்கத்திலே திருவடிகளை நீட்டி இருக்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி என்று. ஆகினாலே அந்த கோவிலில் மட்டும் என்ன செய்வார்கள் என்றால், நேரே போன உடனே இடதுபுறத்திலே சென்று துவஜஸ்தம்பத்தை வணங்கிவிட்டு மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே வந்து வலதுபுறமாக, அந்த இப்படித்தான் நாம் எல்லோரும் எல்லா கோவில்களிலும் எப்படி போவார்களோ அதே போல் மறுபடியும் இப்படி வந்து அப்படி போய், அதாவது நமக்கு இடதுபுறமாக வந்து போக வேண்டும். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். இங்கே வணங்கிவிட்டு மறுபடியும் இப்படி வந்து இப்படி போக வேண்டும். அது ஸ்ரீரங்கத்தில். இதுபோல் எந்தெந்த கோவில்களில் எல்லாம் எம்பெருமான் சயன திருக்கோலத்தில் கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தருள் இருக்கிறானோ அந்த கோவில்களிலெல்லாம் எந்த பக்கம் திருவடியை வைத்திருக்கிறானோ அந்த பக்கம்தான் நாம் சேவிக்க வேண்டும். இப்படி இந்த பக்கம் திருவடி இருந்தது என்றால் இப்படி சேவித்து விட்டு இப்படி போக வேண்டும். நின்ற திருக்கோலமாக இருந்தால் நேரேயே அப்படி போய்விடலாம் என்று இப்படி இதெல்லாம் கோவில்களிலே வழிபாட்டு முறை. சரி, இங்கிருந்து நேர போகிறோம். போன பிற்பாடு அந்தந்த கோவில்களிலே எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அந்த வழியிலே தான் நாம் செல்ல வேண்டி இருக்கிறது தற்காலத்தில். இது ஏனென்றால் இந்த நிர்வாக வசதிக்காக அவர்கள் அந்த ஒழுங்கு வரிசை, அதாவது கியூவிலே செல்வதற்கு சில கட்டைகளை கட்டியிருப்பார்கள் அல்லவா, அதன் வழியாக செல்கிற பொழுது இங்கேயெல்லாம் நாம் இப்படித்தான் போக வேண்டும் அப்படித்தான் போக வேண்டும் என்று இப்பொழுது நம்மால் சொல்ல முடிவதில்லை. அதனால் அப்படி போகிறோம். போய் கர்ப்பகிரகத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறோம். அந்த பெருமாளை சேவிக்கிறோம். கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே செல்கிறோம். அங்கே வழியிலே கூட பரிவார தேவதைகளாக ஜெயன் விஜயன் என்று 2 பேர் இருப்பார்கள். முதல் வாசலிலேயே கூட என்ன கரிமுக ஜெயத்சேனவ் என்று சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுக்கு ஒரு பரிவார தேவதையாக கரிமுகன் என்று ஒருத்தர் இருப்பதாக பாஞ்சராத்திர சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கரிமுகன் என்றால் என்ன? கரி என்னால் யானை. பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிவார தேவதையாக யானை முகத்தை கொண்ட ஒருவர் இருக்கிறார் என்று வைணவ கோவில்களிலே நடைபெறுகின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்காலத்திலே அந்த கரிமுகன் என்பவர் வேறு அல்ல, அவர்தான் விநாயகர் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். அதை பற்றி நான் இங்கே விரிவாக நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. அது எப்படி இருந்தாலும் பெருமாளுடைய பரிவார தேவதைகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலேயும் நாம் அனுமதி பெற்றுக்கொண்டு தான் உள்ளே செல்வதாக நாம் பாவித்து கொள்ள வேண்டும். அது உள்ளே செல்கிற போது ஜெய விஜயர்கள் என்று 2 பேர்கள் நிற்கிறார்கள். அந்த ஜெய விஜயர்களெல்லாம் பகவானுக்கு மெய்க்காவல், அதாவது திருமேனி காவலாக அவனுக்கு பகவானுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இப்படி கையை வைத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஜெய விஜயர்களை பார்த்தால் இப்படி கையை வைத்து கொண்டிருப்பார்கள். ஜாக்கிரதை,
எம்பெருமானுக்கு எந்த தீங்கையும் யாரும் விளைத்து விடார்கள், பத்திரமாக போய் வாருங்கள் என்று நம்மை எச்சரிப்பது போல இப்படி கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுகிறோம். உள்ளே செல்லுகிற பொழுது அங்கே பெருமாளுக்கு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் செய்து கொடுக்கிறார்கள் என்று இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பகவானை நாம் ஏதாவது ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் என்றால் அது எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? நம்முடைய மனதிற்குள் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே பலதரப்பட்ட மக்கள் வருகிற பொழுது அவரவர்கள் ஏதோ ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் மிக உறக்கச் சொல்லி அவர்களுக்கு எந்த இடையூறையும் விளைக்கக்கூடாது. ஆகையினாலே நாம் எப்படி நமக்கு தெரிந்த பாடல்களையோ ஸ்லோகங்களையோ ஏதோ எம்பெருமான் முன்னாலே சொல்லுகிறோம், பகவான் முன்னாலே சொல்லுகிறோம் என்றால் அது எப்படி சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உபாம்சு என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். உபாம்சு என்னாலுன்னா சொல்லுகிற நம்முடைய காதிலே விழலாம், மற்றவர்களுடைய காதிலே விழக்கூடாது என்றால் அந்த குரலிலே சொல்ல வேண்டும். அதுதான் உபாம்சுன்னு பேர். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப மர்மரிங் வாய்ஸ்ன்னு சொல்லுவாள். ஏதோ முணுமுணுப்பது போல நாம் என்ன முணுமுணுக்கிறோம் என்கிறது நமக்கு மட்டும்தான் கேட்கணும், மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த குரலிலே பகவானை பற்றி நமக்கு தெரிந்த பாடலையோ பாசுரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லிக்கொண்டே அந்த பகவானை வணங்கலாம் என்று அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இப்போ பகவானுக்கு கற்பூர ஆரத்தி என்று செய்கிறார்கள். இது கற்பூர ஆரத்தி செய்கிற பொழுது அது 2 விதமான காரணங்களுக்காக செய்யப்படும். ஒன்று, எல்லாரும் இந்த பகவானை சேவிக்கிற பொழுது என்ன அழகாக இருக்கிறார் பகவான் என்று நினைத்தால் அதனால் பகவானுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறதான். அந்த கண்ணெச்சிலை கழிப்பதற்காக அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள் என்று அதுவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது கற்பூரமாக இருக்கிறபடினாலே அது இருளிலே இருக்கிற பொழுதோ நமக்கு கூட நல்ல வெளிச்சத்தை காட்டி பகவானை சேவிப்பதற்கு உபயோகப்படுகிறது என்று கூட நாம் கொள்ளலாம். அப்படி கற்பூர ஆரத்தி அப்படி காட்டுகின்ற பொழுது யாரும் கண்ணை மூடிக்கொள்ளக்கூடாது. என்ன பண்ணணும்? பகவானுடைய அழகை நன்றாக சேவிக்க வேண்டும். நாம் சேவிப்பதற்காகத்தான் கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறதே தவிர அந்த சமயத்தில் கூட பகவானிடத்தில் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்கவே கூடாது. நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் இறைவன் இடையறாது கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் கேட்டுத்தான் அவன் கொடுக்க போகிறான் என்பதில்லை. நாம் கேட்காமலே நமக்கு என்ன வேண்டும் என்று அவனுக்கு தெரியும், அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் அங்கே கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பகவானுக்கு ஒரு குறையும் வாராமல் அவன் எல்லா விதமான அனுபவங்களோடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு நாம் வாழ்த்து சொல்ல வேண்டும். இதுதான் வைணவத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. பெரியாழ்வார் பகவானை பார்த்தவுடனே அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று நீ பல்லாண்டுகள் நன்றாக இருக்க வேண்டும், உனக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று அவனுடைய நன்மையை விரும்பினாரே தவிர தன்னுடைய நன்மையை அவர் விரும்பவே இல்லை. அதுபோலத்தான் நாமும் போய் பகவானிடத்தில் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு என்று அவனை பிச்சு பிடுங்காமல் என்ன செய்ய வேண்டும்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவனை வாழ்த்த வேண்டும். அது அந்த கற்பூர ஆரத்தி செய்கிற பொழுது அவனை அப்படித்தான் வாழ்த்த வேண்டும். அதை தவிர நாம் வேறு எதுவும் செய்யக்கூடாது. நன்றாக அவனுடைய திருமேனி அழகை நம்முடைய கண்களாலே நன்றாக பருகுகலாம். அது என்ன திருமுடியிலிருந்து தொடங்கி திருவடி வரை சேவிக்க வேண்டுமா, அல்லது திருவடியிலிருந்து தொடங்கி திருமுடி வரை சேவிக்க வேண்டுமா என்று கூட கேட்கலாம். எப்படி வேண்டுமானால் நமக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அப்படி. இதில் ஒன்றும் இப்படித்தான் சேவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் சொல்லவில்லை. ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்களிலே அனுபவிக்கின்ற பொழுது திருமுடி தொடங்கி திருவடி அளவாகத்தான் அந்த வர்ணனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது முடியிலிருந்து தொடங்கி திருவடி வரை சேவிப்பதும் மிகவும் உயர்ந்ததாக கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்தன் என்பவன் முதலிலே பகவானுடைய திருவடியிலே தானே விழுந்து வணங்குகிறான். அதனால் திருவடி தொடங்கி அப்படி திருமுடி வரை சேவித்தால் அதிலேயும் ஒரு குறையும் இல்லை. நாம் அந்த சேவிக்கின்ற பக்தியைத்தான் எம்பெருமான் பார்க்கிறானே தவிர பின் எப்படி சேவித்தாய், கீழிருந்து மேல் பார்த்தாயா மேலிருந்து கீழ் பார்த்தாயா என்று இதையெல்லாம் பகவான் பொருட்படுத்துவதே இல்லை. ஆயினாலே ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன், தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானை சேவிக்க வேண்டும் என்கிறபடியினாலே அவனுடைய திருமார்பிலேயே பிராட்டி எழுந்தொழிருக்கிறாள். அவளையும் நாம் சேவித்து அவளை முன்னிட்டு கொண்டு பகவானை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கின்ற பொழுது அந்த கற்பூர ஆரத்தி செய்கிற பொழுது அப்படி நாம் எம்பெருமானை கண்ணை மூடிக்கொள்ளாமல் நன்றாக திறந்து அவனை சேவிக்க வேண்டும். வைணவ கோவில்களிலே போகிற பொழுதோ பெருமாளை சேவிக்கிற பொழுது இப்படி கன்னத்திலே அரைந்து கொள்வது என்கிற வழக்கம் கிடையாது வைணவ கோவில்களில். ஏனென்றால் நாம் கன்னத்திலே அரைந்து கொண்டு நம்மை துன்புறுத்தி கொள்வதாக பகவான் நினைத்து கொண்டுடுவானோ. ஐயோ, நீங்கள் உங்களை இப்போ என்னை வணங்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை இப்படியெல்லாமா துன்புறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் உருகி விடுமாம். ஆயினாலே
கைகூப்பி அவனை சேவித்தால் போதும். அதற்கு மேல் நாம் கன்னத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் நிச்சயமாக கிடையாது. வைணவ கோவில்களிலே இந்த மரபு கிடையவே கிடையாது. அடுத்தபடியாக சேவிக்கின்ற பொழுது அது வலதுபுறமா இடதுபுறமா நடுவிலேயா என்றால் இதிலேயும் எந்த கட்டாயமும் கிடையாது. வலதுபுறத்தில் இருந்து கொண்டு பகவானுக்கு பூஜைகளை செய்யறது, அதெல்லாம் வலதுபுறத்தில் நின்று கொண்டு தான் செய்ய வேண்டும். அதே போல் சில பகவானை குறித்து ஸ்தோத்திரங்கள் என்று பாடல்கள் என்று அவன் முன்னாலே சொல்லுகின்ற பொழுது அதை வலதுபுறத்திலே நின்று கொண்டு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுவது உண்மைதான். ஆனால் கோவிலுக்கு சென்று அவனை வணங்குகின்ற பொழுது நாம் அப்படி நம்மை அனுமதிக்கிறவர்கள் இந்த புறத்திலே நின்று கொண்டு அந்த புறத்திலே நின்று கொண்டு என்பதற்கெல்லாம் அவகாசமே கொடுப்பதில்லையே. கூட்டம் அதிகமாயிருந்தால் இப்படி போய் சட்டென்று அப்படி வந்துவிடு என்று சொல்லுகிறார்கள். ஆகினாலே இதிலே போய் நாம் வலதுபுறத்தில் நிற்க வேண்டுமா இடதுபுறத்தில் நிற்க வேண்டுமா, அல்லது நாம் அவனை பார்த்தால் கோவில்களிலே செல்லுகிற பொழுது ஆண்களை வலதுபுறத்தில் நிற்க வைக்கிறார்கள், பெண்களை இடதுபுறத்தில் நிற்க வைக்கிறார்கள் என்று இப்படியெல்லாம் கூட ஒழுங்கு வரிசை நடத்தப்படுகிறது என்ற நிலைகள் இருக்கின்றபடியினாலே இதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். பகவான் முன்னாலே நின்று கொண்டு அவனுடைய திருமேனி அழகை நன்றாக அப்படி கண்ணாலே பருகி அவனை வணங்கிவிட்டு நாம் அவனுக்கு வாழ்த்து பாடிவிட்டு நாம் கோவிலிருந்து வெளியிலே வந்தோமானால் பகவான் நினைப்பான், அடடா தனக்கு என்று இவன் எதையும் கேட்காமல் எனக்கு வாழ்த்து சொன்னானே, இவன் எவ்வளவு நல்ல உள்ளம், இவனுக்கு எல்லா நன்மைகளையும் நாம் செய்வோம் என்று அவன் என்ன பண்ணுவானாம், இவனுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுப்பானாம். ஆயினாலே அவனிடத்தில் போய் இதை கொடு அதை கொடு என்று கேட்க வேண்டாம். எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு நான் சொல்ல வேண்டுமா, உனக்கு தெரியாதா? ஆயினாலே எம்பெருமானே நீ நன்றாக இரு என்று சொன்னால் போதும். அதனால் நாங்களெல்லாம் கோவிலுக்குள்ளே போனால் பெருமாளை சேவிக்கிற பொழுது இந்த பல்லாண்டு பல்லாண்டு என்கிற பாட்டை அதை சொல்லித்தான் நாங்கள் பகவானை சேவிப்பதுண்டு. அடுத்தபடியாக இந்த கல்பூரத்தை கொண்டு நீட்டுகின்ற பொழுது அதை தொட்டு கண்ணிலே ஒத்திக்கொள்வது என்று ஒரு சிலர் செய்கிறார்கள். இது தேவையில்லை, அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது பெருமாளுக்கு காண்பித்த கல்பூரத்தை எல்லோருக்கும் அப்படி காட்டுகிறார்கள், அவ்வளோதான். நான் கைகூப்பி அதை அங்கீகரிக்கிறோமே தவிர அதை தொட்டு அதை நான் தலையிலே தடவிக்கொண்டால் தான் நமக்கு ஏதோ நன்மை விளையும் என்றெல்லாம் சிலர் நினைக்கிறார்கள். அது தவறான கருத்து. வைணவ கோவில்களை பொறுத்தவரை அந்த கல்பூரத்தை தொட்டு நாம் எதையும் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்படவில்லை. ஆயினாலே அதையும் நாம் தவிர்த்து விடலாம். அதற்கு பிறகு அவர் அந்த அர்ச்சகர் பெருமாளுக்கு பூஜை செய்பவர் நம்முடைய தலையிலே ஷடாரியை வைக்கிறார். அது பகவானுடைய திருவடிகளையே நாம் தலையிலே தாங்குவதாக அந்த சமயத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் பாசுரங்கள் இருக்கிறது. ஆழ்வார் பெரியாழ்வார் பாசுரம் பாடுகின்ற பொழுது என்ன தெரிகிறார், அவர் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். ஆயினாலே அப்படி சடாரியை நம்முடைய தலையிலே தரிக்கின்ற பொழுது திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்று இப்படி சொல்லிக்கொண்டே அந்த சடாரியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு பாசுரம் தெரியாவிட்டால் கூட பகவானுடைய திருவடிகளை நாம் தலையிலே தரிக்கும்படியான பாக்கியம் பண்ணியிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அப்படி குனிந்து அந்த ஷடாரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்குற தீர்த்தமோ துளசியோ பிரசாதமோ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ஒழுங்கு வரிசையிலேயே நாம் வெளியில் யாருக்கும் எந்தவித துன்பத்தையும் விளைக்காமல் அப்படி வந்து இதே போல் வலப்புறமாக வந்து எல்லா சன்னிதிகளையும் சேவித்து விட்டு நாம் வெளியிலே வருகிற பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு 2 நிமிடமாவது அமர்ந்திருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். கோவிலில் இருக்கிற பொழுது ஒரு 2 நிமிடம் அமர்ந்து அந்த பகவானை இன்றைக்கு நான் வந்து உன்னை வணங்கும்படியான பேற்றை எனக்கு நீ தந்தாயே, உனக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அமர்ந்து ஒரு 2 நிமிடம் இருந்துவிட்டு அதற்கு பிறகு எழுந்து கோவிலுக்கு வெளியிலே நாம் செல்லலாம். இதுதான் கோவிலுக்கு உள்ளே நுழைது முதல் வெளியிலே வருகிற வரை நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏதாவது விட்டு போயிருந்தால் மற்றொரு முறை தெரிவிக்கிறேன்.